போன தடவை என்னை நல்லா புதுசாக வந்தப்போ என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இப்போ பழைய மாப்பிள்ளை ஆகிட்டேன். பழைய மாப்பிள்ளை ஆனாலும் நல்லா கவனிக்கணும். எப்படி புது வருஷத்துக்கு வந்தவொடனே கல்யாணம் ஆகி வந்து விருந்து போடுவீங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் ஓட்டை போட்டு என்னை 60,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிக்க வைக்கணும் மாதிரி கேட்டுக்கிறேன். போன தடவை நீங்கள் போட்ட ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 4,41,00,000 ரூபாய்க்கு நான் வந்து இந்த இதில் வந்து பணிகள் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹாஸ்பிட்டலில் குணசீல ஊராட்சியிலேருந்து 2000 தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் 2021 முதல் 2026 வரை வெளிநோயாளிகள் 2,905 பேரும், உள்நோயாளிகள் 534 பேரும், அறுவை சிகிச்சைகள் 198 பேரும், குழந்தைகள் பிறப்பு 17 பேரும் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, சிகிச்சை பெற்றுள்ளனர்கள். இதனோட மொத்த மதிப்பீடு 1,91,17,772 ரூபாய் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேவைகள் தொடர எப்பொழுதும் போல் நீங்கள் எனக்கு வாக்களித்து தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக முதல்வராவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறமேலுக்கு போன தடவை மருத்துவம் ஃப்ரீன்னு, இந்த தடவையும் அதே சொல்கிறேன். மருத்துவம் கட்டாயமாக உங்களுக்கு நான் எம்எல்ஏ இருக்கிற வரலும் ஃப்ரீயாக தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் 2வதாக வந்து எனக்கு 2 யூனியன் இருக்குது. ஒரு யூனியன் வந்து முசிறி யூனியனு, இன்னொரு யூனியன் வந்து மணச்சநல்லூர் யூனியனு. நீங்கள் வந்து முசிறி யூனியனில் வருவீங்க. அதனால் வந்து முசிறி யூனியனுக்கு ஒரு ஜேசிபி ஒரு ஹிட்டாச்சி வாங்கி கொடுத்துருவேன். அதை வாங்கி கொடுத்துட்டேன்னா அங்கே நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் பதிவு பண்ணி ஒன்றிய செயலாளர்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு. வாய்க்கா தூர்வாடுறது, குளம், ஏரி, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறமேலுக்கு இன்னொரு வாக்குறுதி என்னென்னா, எல்லா ஊராட்சிக்கு ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட்டு இலவசமாக நானே பண்ணி கொடுத்துருவேன் எல்லாத்தையும். அதை வந்து மக்கள் பயன்பட்டு ஆர்ஓ வாட்டரும் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் அடுத்த வரதில்லை, அடுத்தடுத்தது என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். நிறையாலாம் இல்லை, மொத்தம் 5 6 தான் செய்யலான் இருக்கிறேன். அதையும் இது பண்ணிக்கிறேன். வேற என்ன, வேற ஓட்டு போட்டுருவீங்கள்ல? ஏப்ரல் 23 மறந்துடாமல் தலைவர் தளபதியோட ஆட்சி அமையறதுக்கு 2வது முறையாக எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.